வழி இல்லாமல் இந்த நாட்டிற்கு ஓடோடி வந்து வெற்றியின் அடித்தளமாகவும் வீரத்தின் இருப்பிடமாகவும் போற்றவன் கொடியவன் என் தாய் திருநாட்டை யாராவது எதிர்த்தால் அவர் தலையை துண்டாக்கி இந்த நாட்டிற்கு ரத்தம் பார்த்த துடிக்கு மேல் வாளுக்கு வேலை கொடுத்தால் இந்த ஐயகமே நதி கலங்கும். நிறை மாத கர்ப்பிணி கூட என் பெயர் கேட்டால் கருவிலே கரு கலைந்துவிடும். அப்படி இருக்கு இந்த அனந்தபுரி நாட்டில் அனந்த பாலவண்ணனுக்கு படை தளபதியாக விஷக்கொடி 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 என பெயர் பெற்று வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முன்பதாக ஏன்னா காத்த ஒரு தப்பில்லை அவைக்கு முன்பதாக அவருடைய கால தாமதம். ஐயா நீங்க யாரு? உங்க வீரம் என்ன? உங்க தீரம் என்ன? கஷ்டால பாச வைக்கிற சொல்லே பல்ல சொல்லே. எங்க ஐயா யாரு? வீராதி வீரன் சூராதி சூரன் சுட்டி காட்டி பாரு. அதிகாரி மட்டும் ஓவுது. பல்ல கட்சிக்கிட்டா காலையில உனக்கு கைகளை வராம போகுது. நீ வீட்டுக்கு இப்படித்தான் போற. என்ன அடிக்கிறமா நீ வீட்டுக்கு இப்படித்தான் போற. எங்க ஐயா வீரமணி எங்க ஐயா பாய்வதிய புலி. சொல்லிங்க தானே சொல்றா நித்திட்டியா இடையில நீயே குறுக்க பேசுற. சரி பேசல சொல்லு. எங்க ஐயா பாய்வதிய புலி குட்டி புலி ஓடுவதிய மான் குட்டி. எதுகா சிரிக்கிறப்பா? சிரிக்க தப்பு. பதுங்குவதிலே பூனை குட்டி துண்ணுவதிலே பன்னி குட்டி. எங்க ஐயா யாரு? நான் யாரு? ஐ எம் a gentleman. எங்க ஐயா ஒரு மென்டல் மேன். ஐயோ வாங்கி போறா நீ. யார் வாங்கி போறதா? உள்ள கறங்க. ஐயா ஏன்டா லேட்னு கேக்குற? ஆமா சம்மா மேல கை வைக்காத. ஏண்டா நான் 3 வயசுலயே கொலை பண்ணவன். தள்ளி நடக்கணும் உங்கட்ட. 3 வயசுலயே கொலை பண்ணவனா? என்ன கொலை? எங்க அம்மாக்கு நாங்க ரெட்ட பொறுப்பு. எங்க அண்ணன் முன்னாடி வந்தா நான் பின்னாடி வந்தேன். ஏய் எல்லா கம்னாடி வரும். நீ வாய் வந்து பல்ல கச்சினா அச்சி கிடக்குறான் பாரு. ஏய் எங்க அண்ணன் முன்னாடி வந்தா பார். எங்க அம்மா போய் பாலை குச்சிட்டு வந்துருவான். நான் பின்னாடி போவோம் பாலே வராது. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அம்மானு போய் தண்ணி அடிச்சு பால் வராது. சும்மா வீட்டுக்கு போடுறான் பாலே வராது. எங்க அண்ணன் ரோட்ல நடந்து போவான். அத பராம்பரா பண்ணி குட்டி ஆட்டும். அவன் மொத்த பால் குச்சி போடுறான். எங்க அண்ணன் அப்படியே கோயில் பண்ணி குட்டி ஆட்டுப்பா. அவனுக்கு ஒண்ணு மாதிரி
காரணம் சொல்றேன். நான் ரோட்ல நடந்து போவேன். அத போறாம பாலுக்கு சத்தம் ஒண்ணு. பாலுக்கு சத்தம் வேணுங்க. அவன் தான் மொத்த பாலை குச்சி போடுறான். ஒன்னதான் மொத்த பால் குச்சிடுறான். என்னெல்லாம் சேமியா பண்றான். உப்புமா பண்ணலையாப்பா? எல்லாருமே துண்ணு போடுவேன். யாரு கல்யாணம்? கோயிக்கறியா கொதற மேல. கொதறதுக்குறேன். எனக்கு அசிங்கமா போச்சு, அவமானமா போச்சு, டென்ஷன் ஆகி போச்சு. ரெண்டு ஒண்ணுதான். நேரா போன பால் டாயில் கடைக்கு பால் டாயில் வாங்கினேன். பால் டாயில் வாங்கி கையில் ஊத்தி நல்லா தடவிட்டேன். எங்க அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டு வீட்டு வந்து தூங்கி இருந்தாங்க பாரு. நேரா போய் எங்க அம்மா தடிட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்து இப்போ யாரு முதல்ல பால் குடிக்க போவா? பாலை குடிப்பா, இறப்பா. அடுத்தது மொத்த பால் உனக்குதான். நாங்க என்ன படிக்கிறேன்? நான் தான் பால் டால் படிக்கிறேன். சந்தேகம் வராது. சந்தேகம் வரும். எதிர் வீட்டுல போய் பத்துக்கணும். எதிர் வீட்டுல காலையில இருந்து பாக்குறேன். எங்க வீட்டு முன்னாடி அப்படியே கும்பலா அச்சு நாய் வருவாங்க. என்ன ஆச்சு? இந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் பொம்பளைங்க. மொத்தம் அச்சு நாய். லேடிஸ்னா என்ன, பொம்பளைங்கனா? லேடிஸ்னா யாரு? லேடிஸ்னா வயசான ஆயாங்க. பெண்கள்னா யாரு? கன்னி பெண்கள். விளக்கத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான். எங்கடா ஏரி கேர்ல உட்கார்ந்து போவாரான். அப்படியே அச்சு நாய் வருவாங்க. உங்க அம்மா எனக்கு குஷி கிளம்புது. அண்ணன் செத்துட்டு இருப்பா. நீமே மொத்த போல் நமுதா சொல்லிட்டு செம்பா இருக்கு. இருந்தாலும் அண்ணன் செத்துட்டு சிச்சின்னு போக முடியுமா? போக முடியாது. எச்ச தொட்டு கண்ணில் வச்சுக்கின்னு தேம்பி வீட்டாண்ட போறேன். நேரா போனங்க வீட்டாண்ட. எங்க வீட்டாண்ட போயிட்டு கூட்டத்தை நீக்கிட்டு கூட்டத்தை நீக்கிட்டு பார்த்தமா எங்க அப்பா செத்துட்டு பாவி. ஒன்னதானே செத்துக்கணும். அனி ஷிஃப்ட் ஆவுறது பலுக்கு. நான் பால் டாய் தடனமார் அந்த நேரத்துல எங்க அப்பா மூட்டுக்கிறான். நீ எப்ப பால் குடிக்க? அப்படி இருக்கும்போது மன்னரை பார்க்க வேண்டும். புறப்படுவோம். மன்னர் பல்லவா, மாநில போற்று தண்டவா, அந்நிய படைகளை தும்சம் செய்யும் உங்கள் விஷக்கொடியின் வணக்கங்கள் பல மன்னா. உன்னை அழைத்த என்னுடைய மகன் அயல்நாடு பட்டப்படிப்புக்காக சென்றானே. படிப்பை முடித்து இன்று நம் நாடு திரும்ப நம்முடைய அனந்தபுரி நாடே குதூகலமாக இருக்க வேண்டும். விழா கோலங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நாட்டிய கலைக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசர் வரார். அவருடைய வருகை சிறப்பாக இருக்கு. வீதி எங்க மாளிகை தோரணங்கள் நான் ஏறி கட்டிக்கினே போறேன். நீ ஏறி அவுத்துட்டு வந்து அவுத்துட்டு போயினா அப்படி இருக்கும்போது அவருடைய வருகை சிறப்பாக இருக்க வேண்டும். பாத்துக்கிறேன். அந்த புறத்தில் வேலை அதிகமாக உள்ளது இருக்கு. அந்த புறம் போறியா? ஒண்டி வா போறேன். மூசி வாங்க நான் தான் சுத்தி மாத்திப்பேன். அப்படி வரும்போது இளவரசர் வந்து அழைத்தாங்க.
தென்பதிய தவழ்ந்து வரும் தீந்தமனே, அன்னை தமிழென வழங்கும் முத்தமிழே, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியும் தமிழே, இமய வரமிலே இசை துடிக்கும், இங்கே வீணை நரம்பிலே இதயம் துடிக்கும், அதுவும் மானம் என்றவனுக்கும். போரிலே சென்றாலும் புற முதுகிட்டு ஓடுவதை விட போரிலே வீர மான மனித சென்று மாறு தட்டிருப்பேன் தாய் திருநாடு. ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்து தங்க தொட்டிலே இட்டு பொண்ணு மணியும் மின்னும் வைரமும் அணிவித்தாலும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தன் மகன் அங்கத்திலே குறையில்லாமல் அப்படிப்பட்ட தாய்மார்கள் சிறந்த பொன்னாடி சிறப்பான நாடி அதுதான் அனந்தபுரி. இப்பேற்பட்ட அனந்தபுரி நாட்டை சீரும் சிறப்புடன் சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து ஆட்சி செய்து வரக்கூடிய அனந்தபால மன்னனுக்கு மகனாக பிறந்து ஆனந்த பெயர் பற்றி அயல் நாடு சென்றேன், பட்ட படிப்பு முடித்தேன், அங்குள்ள நிறுவனத்தை கைப்பற்றி இப்பொழுது நம் தாயகம் விட்டேன். எப்பேற்பட்ட தாயகம் அல்லவா, சிறப்பான தாயகம். யாவருமே முன்னேற்ற பதவிக்கு கொண்டு செல்ல சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த பொன்னாடி சிறப்பான அவரை குறித்து சிறப்பான ஒரு பாடல் உங்களுக்காக. தமிழர் எல்லாம் மானத்தோடி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். வாதம் காரணம் நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். ஒழிவதற்கு யார் காரணம், அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம், இங்கு தீண்டாமை ஒழிவதற்கு யார் காரணம், அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம், அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம். புகழறியாத அம்பேத்கர் என்று பாடணும், புகழறியாத அம்பேத்கர் என்று பாடணும். யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம், நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம், முன்னேற யார் காரணம், புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம், புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும், உலகில் நிலையான அம்பேத்கர் என்று பாடணும். யார் காரணம், அம்பேத்கர் என்று கூறணும். ஒவ்வொரு
நானும் அம்பேத்கர் ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அவர் வழியை நாடி சென்று சிறப்பான நாமம் படித்து ஒரு உயர்வுக்கு வர வேண்டும். ஜெய் பீம் ஜெய் பீம். இருந்தாலும் அரண்மனை